ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் கீர் பாயசம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியான மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் முழு அரிசி அப்படியே போடுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் உடச்சி கூட போடலாம். மிக்ஸி கப்பில் போட்டு ஒரு 2 ஓட்டு ஓட்டினீங்கன்னா பாதி ஆகிடும். அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் 200 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது நல்லா 2-3 டைம் கழுவிட்டு ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். ஒரு 45லேருந்து ஒரு 1 ஹவர் அப்படி ஊறட்டும். எவ்வளோ ஊறுதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஊறட்டும். ஒரு 1/2 ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 1 ஹவர் கழித்து நான் எடுத்திருக்கேன். நல்லா ஊறிடுச்சு அரிசி. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கிறேன். அகலமான பாத்திரத்தில் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் நான் இதில் செய்கிறேன். இதை நீங்கள் எதில் வேணாலும் செய்யலாம். அகலமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கிறேன். நான் காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். கூடவே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/2 லிட்டர் பால்னால் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும். இப்போ வந்து பாதாம் பருப்பு வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 10 கொட்டை வந்து நான் எடுத்துருக்கேன். அதை அப்படியே பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் ஊற வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது பால் நல்லா கொதிச்சிருச்சு. அதில் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா அது வேகட்டும். அரிசி வந்து நல்லா வெந்து குழஞ்சி வரணும். அது வரையும் நல்லா வேகட்டும். இப்போ இது கலருக்காக வந்து நான் கொஞ்சமாக வந்து கலர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் இது வேண்டாம் அப்படின்னா குங்குமப்பூ கூட ஒரு 10 பூ அதில் போட்டிங்கன்னா நல்லா கலர் வரும். நான் குங்குமப்பூ இல்லாததுனால வந்து கலர் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வேகட்டும். ஒரு 20 நிமிஷம் அப்படி போல் வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ கூடவே வந்து 2 ஏலக்காய் வந்து தட்டி எடுத்துருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் நல்லா வேகட்டும். இது வேகட்டும். அதுக்கு முந்திரி திராட்சை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் கூட போடலாம், இல்லை நெய் தான் நெய் வேணும் கூட போட்டுக்கலாம். எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆனதும் கொஞ்சமாக திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச திராட்சை. திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது வெந்துருச்சு. பாயசமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அந்த முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பருப்பு பவுட்ரு அரைச்சோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் ஊற வச்சுட்டு கூட அரைக்கலாம். ஊற வச்சு தோல் நீக்கிட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து அப்படியே பச்சையாக ஊற வைக்காமல் அப்படியே அரைச்சிட்டேன். இப்போ அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ சுகர் போட்டுக்கலாம். சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம் அப்படி எடுக்கலாம். 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதுக்கு எல்லாம் சேர்த்து 350 கிராம் சர்க்கரை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
சுகர் அதிகம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யை ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாம். பாதாம் பவுடர் போட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.